திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரு சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் காந்தார பஞ்சமம். பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம். பதிகம் 11. பாடல் 1. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ. பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ. நற்றுணையாவது நமச்சி வாயவே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ. நற்றுணையாவது நமச்சி வாயவே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ. நற்றுணையாவது நமச்சி வாயவே. நற்றுணையாவது நமச்சி வாயவே. நமச்சி வாயவே. நமச்சி வாயவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த சொற்றுணை வேதியன் பொது பதிகத்தின் விளக்கத்தை பார்த்து விடலாம். பாடல் 1 விளக்கம். இது அருமையான பதிகம். திருநாவுக்கரசு சுவாமிகளின் முதன்மையான பதிகம் இது. சொற்றுணை நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தின் போற்றி பாடும் பதிகம். நமச்சிவாய சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை போற்றி பாடக்கூடிய பதிகம். இந்த பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புனிதமான சொற்களை கொண்ட வேதங்களுக்கு துணையாக இருந்து அவற்றை அருளியவனும் சொல்கிறாரு முதல் வரியில். 2ஆம் வரியில் ஒளியாக இருந்து நமக்கு வழிகாட்டுபவனும். இறைவன் ஜோதி வடிவத்தில் இருப்பார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒளிவாக இருந்தும் வழிகாட்டுபவனும் சிவபெருமான் பொன் போன்ற திருவடியை பொலிவுடன் இணையாக இருக்கும் திருவடிகளை கொண்டவர், பொன் போன்ற திருவடிகளை கொண்டவர் என்றும் சொல்கிறார். நம் கைகளால் அவளை தொழுது வழிபட்டால் கல்லுடன், இப்போ உங்களுக்கு தெரியும் திருநாவுக்கர சுவாமிகளை கல்லில் சமண மன்னர் கல்லில் கட்டி கடலூர் பக்கத்தில் கடலில் தூக்கி கடலில் வீசப்படுறார். அப்போ இந்த பாதிகம் பாடப்பட்டதா ஒரு வரலாறு. அப்போ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அந்த கல்லில் பிணைக்கப்பட்டு கடலில் என்னை தூக்கி போட்டாலும் நாம் கடல் மிதந்து கல் ஆனது மிதந்து நான் கரையை சேருவேன். அந்த கரையை சேருவதற்கு உதவியாக இருப்பது நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரமே அப்படின்னு சொல்லி இந்த கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய. பெரிய துணையாக இருந்து சிவருமான் நாமத்தை ஆகிய நமச்சிவாய் என்று சொன்னால் எந்த துன்பமும் என்னை சேராதுங்கிற மாதிரி இந்த பாட்டை சொல்லி முடிக்கிறார் திருநாவுக்கர சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.